கதையோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணா இருப்பா. டெலிவரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாளா ஈவினிங் டைம்ல. ஒவ்வொரு வீட்டுக்குமே போயிட்டு அந்த டெலிவரி வேலை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த வேலையெல்லாம் பார்த்து கார்லாம் கூட வாங்கியிருந்திருக்கா போல. இப்போதான் ரீசெண்டாக வாங்கியிருக்காளோ என்னமோ. மோஸ்ட்லி இந்த நைட் டைம் டெலிவரி வேலை தான் அவள் பார்த்துக்கிட்டு இருப்பா. பார்ட் டைமாக வேலை பார்க்குற காரணத்தால. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல்லையுமே கிளாஸ்லாம் முடிஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வரலான்னு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லவர் பாய் ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் ஹார்வி. கிளாஸில் நடந்த சில விஷயங்கள், நம்ம ஹீரோயினோட பார்ட் டைம் ஜாப், அதுக்கப்புறம் கார் வாங்கினது சொல்லி இதை பத்தி எல்லாம் பேசிட்டு வந்திருப்பானா. அப்படி பேசிட்டு வரும்போது காரை பத்தி ஏதோ ஜோக் அடிச்சிருப்பான் போல. அப்போ ஹீரோயின் கார்ல ஏறதுக்கு முன்னாடி, ஏய் ஜோக் அடிக்க தெரிஞ்சதுல, இப்போ அமைதியா வந்து கார்ல ஏற போறியா இல்ல அப்படியே வாய் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வீடு வரைக்கும் நடந்து போக போறியான்னு கேட்டதுக்கு, என்ன மன்னிச்சிடுங்க தாயே, நான் உங்க கார்லயே வந்துடுறேன், இந்த ஏழைக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் கார்ல வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த ஹார்வியோட மொபைலுக்கு ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்னன்னு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு ஸ்டெஃப்னி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவ ஏதோ ஒரு சோஷியல் மீடியால லைவ் ஒன்று போட்டு இருக்கிறா போல. அந்த நோட்டிபிகேஷன் தான் வந்திருக்கும். என்னடான்னு பார்த்தா அந்த லைவ்ல தன்னோட பூனை ஏதோ ஒன்று இறந்து போச்சு அப்படின்னும், அந்த பூனையை அடக்கம் பண்ணுறதுக்காக நீங்க எல்லாரும் எங்களுக்கு டொனேட் பண்றீங்களா ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த ஒரு QR கோட்ல காசெல்லாம் போட்டு விடுங்கிற மாதிரி அவ கேட்டுக்கிட்டு இருக்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கும் அந்த ஹார்விக்கும் சிரிப்பு வந்துடும். ஏன்னா பூனை இறந்து போயிருச்சுங்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான். பட் அதை வச்சும் எப்படி காசு பண்றதுன்னு இவகிட்ட தான்ப்பா கத்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மேபி அடுத்த வருஷம் ஏதாவது காலேஜ் இது சேரும்போது காசு பயன்படுன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறாளோ என்னமோ வந்து அவங்க யோசிச்சிருப்பாங்க. அப்புறமா ஹார்வியை கொண்டு போய் அவனோட வீட்டில் ட்ராப் பண்ண அவன் கேட்குறான், இன்னைக்கு ஈவினிங் டைம் இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு வரையா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருந்திருப்பானா. என்னது இன்னைக்கு நைட்டா? வாய்ப்பே கிடையாது, எங்க அப்பாவுக்கு மட்டும் மேட்ரு தெரிஞ்சதுன்னு வையன் உரிச்சு போட்டுருவாப்புல. ஆகையால் நீயே தனியாக வந்து படம் பாடுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து வந்துகிட்டு இருப்பாளா. பட் அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கு. சரி போகுமா அப்படின்னு ஹார்விக்கு கால் பண்ணி, ஓகே ஓகே நைட்டு படம் பார்க்க வரேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துருப்பாளாம். வீட்டில் நம்ம ஹீரோயினோட அம்மா இருப்பாங்க. அப்புறம் என்னப்பா இன்னைக்கு நாள்லாம் எப்படி போச்சு அப்படின்னு அவங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவளும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சும்மா போட்டு பார்க்குறான். இன்னைக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போகலான்னு இருக்கிறேன், அவங்க கூட ஸ்டே பண்ணி ஒரு சின்ன மூவி நைட் மாதிரி, அதுக்கு நான் போகட்டா அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாளா. அவங்க அம்மாவுக்கு அப்பட்டமா தெரியுது. யாரு பாப்பா, ஹார்வியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஹார்வி தான், ஆனால் அதெல்லாம் நீங்கள் எதுக்கு இவ்வளோ டவுட்ஃபுல்லாக கேட்குறீங்க, அப்படிலாம் ஒன்றும் அவன் பிரச்சனை பண்ணுற பையன் கிடையாதுன்னு சொன்னதுக்கு, மேபி அவன் இருக்கலாம், பட் இருந்தாலும் உன்னோட அப்பா இதுக்கு அலோவ் பண்ண மாட்டாரு, அவருக்கு இந்த விஷயம் பிடிக்காதுன்னு சொல்லும் போது, அந்த ஆள் எதுக்கு தான் என்ன அலோவ் பண்ணியிருக்காரு, அவருக்கு நான் செய்கிற ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னு வைங்களேன், அதுதான் இருக்கிறதுலே ஆச்சரியமானதுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு ரூமுக்கு போயிருந்திருப்பாளாம். அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட அப்பா வந்து அப்படியே சமையல்லாம் செஞ்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காரு. சாப்பிடலாம் அப்படின்னு ரெடியா இருக்கிறாங்களா. பட் அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்குது அதனால நான் கிளம்புறேங்கிற மாதிரி போக இருந்தா அவங்க அப்பா கூப்பிடுறாப்புல, அதான் டின்னர்லாம் ரெடியாக இருந்திருக்குதுல, எங்கே போகிறதா இருந்தாலும் சாப்பிட்டு போன சொன்னா, இல்லை ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னா அவங்க இருந்து போயிடுவாளா. அவங்க அப்பா பயங்கர டிசப்பாயிண்டடாக இருப்பார். மூஞ்சி ஒரு மாதிரி ஒர்றனே வச்சிருந்திருக்க. அவங்களோட ஒய்ஃப் தான், என்னப்பா ஆச்சு உன்னோட புள்ள வேலை செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லி ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருந்த, இப்போ என்னன்னா சாப்பிட்றதுக்கு கூட டைம் ஒதுக்காம வேலை செய்யறானா அதுக்கும் திட்டுற, ஏதாவது ஒரு பக்கம் நில்லுப்பா அப்படின்னு சொன்னா, நான்லாம் ஒன்றும் கோவப்படலையே அப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்சி டெரரா வச்சிருந்திருப்பாரா. பிளஸ் நம்ம ஹீரோயினும் டெலிவரி வேலைக்காக வந்திருப்பாள்ல. அப்படியே டெலிவரி பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் கார்ல உட்காந்துருப்பா. வேற ஏதாவது வேலைகள் இது வருதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வேற எந்த ஒரு ஆர்டருமே வந்திருக்காது. அவளுக்கு கொஞ்சம் ஜாலி தான், இருந்தாலும் கொஞ்ச நேரம் பொறுமையா வெயிட் பண்ணி பாக்குறா, ஏதாவது ஆர்டருக்கு எது வருமானு. அப்படி எதுவுமே வரலையா. ஆகையால் நேரம் அந்த ஹார்விங்கிற பையன் இருக்கிறான்ல அவனோட வீட்டுக்கு போயிருந்திருப்பாளா. ஆக்சுவலி அந்த ஹார்விங்கிற பையன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே படம் பார்க்கறதுக்காக இன்வைட் பண்ணியிருந்திருப்பான். அதே மாதிரி தான் ஹீரோயினையும் கூப்பிட்டுருந்தான். ஆனா பிரச்சனை என்னன்னா அங்க இருக்கிறது எல்லாருமே ஹார்வியோட நண்பர்களா இருப்பாங்க போல. அந்த ஒரே ஒரு பையன் மட்டும்தான் வா புள்ள அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வெல்கம் பண்ணியிருந்திருப்பான். வந்து உட்காந்து இனிமே நம்ம ஹீரோயின் எப்படியாவது அவங்ககிட்ட ஜெல் ஆகலான்னு அந்த ஸ்டெஃப்னிங்கிற பொண்ணுகிட்ட, ஆமா உன்னோட பூனை இறந்து போச்சாமா, அதுக்கு ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் துன்பத்தில் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தா, அதை சொன்னோன்னே அந்த ஸ்டெஃப்னி அழுகிற மாதிரிலாம் ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாளா. ஏதோ ஒரு பேய் படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க போல. பயங்கர காட்டு மொக்கையா இருக்குது. டேய் பேய் படம் பார்த்தா பயம் வரணும்டா, கிரிஞ்சா இருக்கக்கூடாதரா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களா. சரி வேற என்ன படம் போடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. பெருசா படம்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அதை பார்ப்போமா இதை பார்ப்போமா அப்படின்னு சொல்லி அந்த எதை பார்ப்போம் அப்படிங்கிறதுலேயே வந்து டைம் போயிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அவளோட ஆப்ல வந்து ஒரு ஆர்டர் வந்துருக்கும். ஹீரோயின் அடுத்த வருஷம் அவளோட காலேஜ் ஃபீஸ்க்காக தான் ஆக்சுவலி இந்த பார்ட் டைம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறா. அதனால சாரி கைஸ், நீங்க அப்படியே படம் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி தெரியல, இருந்தாலும் நீங்க என்ஜாய் பண்ணுங்க, அக்கா கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிளம்பி வந்துருப்பாளா. அந்த ஊர்ல ஒரு வயசானவர் ஒருத்தர் இருப்பார். அவரு தான் ஆர்டர் போட்டு போல. சரின்னு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகும்போது அந்த ஆள் வந்து அதை உள்ள வாங்கிக்க மாட்டேங்கிறான். அதுக்கு பதிலாக வெளியிலேயே ஓபன் பண்ணி வையின்னு சொல்லியிருந்திருப்பானா.
நைட்டுமே இதே மாதிரி தான் டோருக்கு வெளியில் ஓப்பன் பண்ணி வச்சு அவள் டெலிவரி பண்ணியிருந்திருப்பா. ஆனால் அந்த ஒரு ஃபுட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில் அந்த ஆள் போட்டு வச்சுருந்துருக்கான். கஷ்டப்பட்டு கொண்டு வந்து டெலிவரி பண்ணால் இந்த ஆள் எனக்கு டிப்ஸு கூட தர மாட்டேங்கிறான். ஆனால் கொண்டு வந்த சாப்பாட்டை குப்பை தொட்டியில் போட்டிருக்கான். எகத்தாலத்தை பாருன்னு ஹீரோயினுக்கு அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணதுமே ஒரு மாதிரி காண்டாக தான் இருக்கும். டிப்ஸ் எதுவுமே கிடைக்கலையேன்னு. அப்புறம் வீட்டுக்கு வந்தவளோட ஹோம்ஒர்க் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாளா. அப்போ அவங்க அப்பா ரூம்குள்ளே வராரு. வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு. சாரி அப்பலையா, நான் கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டேன் டின்னர் சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லி அதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்குறாரா. அந்த மன்னிப்பெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சகஜமாக பேசுறதுக்காக, ஆமாம் இந்த பக்கத்து வீட்டில் ஒரு வயசான ஒருத்தர் இருக்கிறாருல, அவர்கிட்ட நான் நீ அந்த டெலிவரி ஆப்பில் ஒர்க் பண்ணுறங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவருக்கு ஏதாவது ஆர்டர் வேணும்னா அந்த ஆப்பில் போட்டிங்கன்னா அது என் பொண்ணுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு இது ஏதாவது ஆர்டர் போட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகும். ஓ அந்த ஆளை பிடிச்சி கொடுத்தது நீங்கள் தானா அப்படின்னு. ஏன்னா அவர் டிப்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாருல, அதனால காண்டு அவளுக்கு. ஒரு டிப்ஸும் தர மாட்டேங்கிறான், அவனுக்கு கொண்டாந்து நான் ஆர்டரை கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பில் இருப்பாளாம். அப்புறம் அடுத்த நாளில் இருந்து திருப்பியும் டெலிவரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஒவ்வொரு நைட்டுமே அந்த ஆள் வந்து இதே மாதிரி டிப்ஸ் கொடுக்காமலே ஆர்டர் போட்டுட்டு இருப்பான் போல. அவளும் கொண்டு வருவா, அதை முன்னாடியே ஓப்பன் பண்ணி வைப்பா, போயிடுவா. அப்புறம் அடுத்த நாள் கொண்டு வரும்போது அவன் நேற்று கொண்டு வந்து வச்சுட்டு போன அந்த சாப்பாடு எல்லாமே குப்பை தொட்டியில் இருக்கும். செம காண்டாகுது இவளுக்கு. இந்த ஆள் என்ன நான் பண்ணுற இந்த டெலிவரி வேலையை இலக்காரமாக பார்க்குறானா அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு கடுப்பாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு நாள் டெலிவரி பண்ணுறதுக்கு போனவ நேராக காலிங் பெல்லை போட்டு அழுத்து நழுத்துவாளா. அதுக்கப்புறம் அந்த ஆளுமே வெளியில் வந்து என்ன பண்ண உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, இப்படி நான் இந்த டெலிவரி வேலை பார்க்குறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு 10-5 டிப்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த டிப்ஸு கூட ஒரு பக்கம் போயிட்டு போகுது. ஆனால் நான் அவ்வளோ தூரத்துலேருந்து கஷ்டப்பட்டு கொண்டு வர சாப்பாட்டு எப்படி மனசாட்சியே இல்லாமல் குப்பையில் போட்டுட்டு இருக்கிறியா, ஐயோ நீ எல்லாம் மனுஷனாயா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாளா. அவர் வயசானவராச்சு. அவர் அதுக்கு மேலே நம்ம ஹீரோயின் மேலே ஏறுறாரு. ஏதோ போனால் போதும் உங்கள் அப்பா வந்து நீ இந்த ஒரு ஆப்பில் வேலை செய்கிறங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால் உன்னோட காலேஜ் ஃபீஸுக்கு மேபி உனக்கு நான் அதிகமான வேலை கொடுத்தேன் அப்படின்னா உனக்கு உதவிகரமாக இருக்குமோங்கிற மாதிரி நினச்சிருந்தேனே தவிர இந்த அளவுக்கு நீ பெரியவங்களே மதிக்க தெரியாத ஒருத்தியாக இருப்பேன் நான் எதிரே பார்க்கலங்கிற மாதிரிலாம் பேசுவாரா. தெய்வமே இந்த டெலிவரி பண்ணுற வேலையில் வர காசை வச்சு மட்டும்தான் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா ஒருத்தன் கூட இந்த வேலையே பார்க்க மாட்டான். டிப்ஸ் கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அப்படி தேவையில்லாத கம்பு சுத்துற வேலையில வச்சுக்காதீங்கன்னு அவள் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மனுஷன் சம்மந்தமே இல்லாமல் நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன்னு வையேன் இந்நேரத்துக்கு நைட் டைம்ல வெளியிலலாம் வந்துருக்கவே மாட்டேன். கதவு ஜன்னல்லாம் சாத்திட்டு நான் பாட்டுக்கு ரூமுக்குள்ள பெட்ஷீட் போட்டு படுத்து தூங்கிருப்பங்கிற மாதிரி சொல்லுவாரா. இவளுக்கு டென்ஷன் ஆயிடும். அடிங்க நீ சம்மந்தமே இல்லாமல் வளரிட்டு இருக்கிறேன்னு அந்த சாப்பாடை அங்கே டெலிவரி பண்ணாம அங்கே இருக்கிற அந்த ஹாலோவனுக்காக இந்த பம்கின்ல வச்சுருந்துருப்பாங்கல்ல அதை எட்டி உதச்சிட்டு சாப்பாடை கொண்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில போட்டுட்டு வந்துருவா. இந்த கில்ட்டு கிறுக்கு மாதிரி இன்னும் எத்தனை கிறுக்குங்க ஊர்ல இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி செம்ம காண்டுல வந்துகிட்டு இருப்பாளா. ஆனால் அதுக்கப்புறம் அன்னைக்கும் டெலிவரி எதுவும் கிடையாது போல. வீக்கெண்ட் டைம் தான் நினைக்கிறேன். அதனால ஹார்வியோட வீட்டில் மறுபடியுமே ஒரு மூவி நைட் வச்சுருந்துருப்பாங்க. நேராக அங்கே போயிருந்திருப்பா. அங்கே போயிட்டு அது அட்லீஸ்ட் இன்னைக்கு பெருசாக டெலிவரி எதுவும் வராத காரணத்தினால் அவள் மூவியை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாளா. அதே நேரத்தில் இங்கே அந்த வயசானவர் இருக்கிறாருல, அவர் வீட்டில் இருக்கும்போது அவரோட வீட்டோட கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. என்னடா அது இந்த பொண்ணு திருப்பி சண்டை போட வந்துட்டாளான்னு ஒரு மாதிரி கோவத்திலே போய் கதவை நீக்கி இருந்திருப்பாரா. ஆனால் கதவை நீக்கினா அங்கே யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி புகையா இருக்குது. என்னது இது வழக்கத்துக்கு மாறா பனி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு யோசிக்கும் போது தான் வெளியில் ஏதோ கத்துற மாதிரியான சத்தமும் கேட்குமா. டக்குன்னு கதவெல்லாம் சாத்திக்கிறாப்புல. ஆஹா அது வந்துருச்சா, குரோம் வந்துருச்சா அப்படின்னா ஒரு பயப்படுற மாதிரி இருக்க. அப்படியே மெதுவாக கதவுங்கிறது நீக்குது. உடைச்சிட்டுலாம் வந்திருக்காது. ரேதர் பொறுமையாக அப்படியே ஹேண்டில் திருப்பி லாக் ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே வந்தது. அவள் தான் அந்த ஆள் அதே இடத்துல ஃபினிஷ் பண்ணுது. இங்கே நம்ம ஹீரோயினுமே படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் கிளம்பி வராலாம். அப்படி கிளம்பி வரும்போது ஹீரோயின் கூட தான் அந்த ஹார்விங்கிற பையன் பேசிக்கிட்டு வரேன். பின்னாடியே அந்த ஸ்டெஃப்னிங்கிற பொண்ணும் வரா. இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு லைட்டாக காண்டாகுது. அவளுக்கும் ஹார்வி மேலே ஒரு கண்ணு போல. சரி நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருப்பாளா. வீட்டுக்கு வந்து சும்மா அப்படியே ரூமில் புக் படிச்சுட்டு இருக்கும்போது பயங்கரமாக வெளியில் காத்தடிக்கிற மாதிரி இருக்கும். ஜன்னலை சாத்தலாங்கிற மாதிரி தான் அவள் போயிருந்திருப்பா. பட் அப்படியே அந்த பக்கத்து வீட்டில் அந்த வயசானவர் இருந்தார்ல, அவர் கூட அவள் சண்டை போட்டு இருந்திருப்பாள்ல. அந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பார்த்தவ தேவையில்லாமல் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் காலையில் ஆனோடனேயுமே என்னதான் இருந்தாலும் வயசானவர் ஆச்சே ஆகையால் நேராக போய் ஒரு மன்னிப்பு போட்டுருவோம் அப்படின்னு நேராக வீட்டுக்கு போயிருந்திருப்பாளாம். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே காலிங் பெல்லாம் அடிச்சு பார்க்குறா. யாரும் வர மாதிரி தெரியல. சரின்னு டோரை தட்டினோடனேயுமே டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுது. அவள் உள்ளே போகலை. ஏதாவது சொல்ல போகிறான்ட்டு வெளியிலேயே நின்று தலை இருக்கிறியா உள்ள, நான் தான் இந்த பக்கத்து வீட்டு புள்ள, நேற்று கூட உனக்கு கொடுத்தேன்ல தொல்லை, என் மனசு ரொம்ப வெள்ளை, இனிமேல் நம்ம 2 பேருக்கு நடுவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு பேசி சால்வா போகிறதுக்காக வந்திருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லி. என்னடா இது நான் அடுக்குமொழியில் அடுக்குனாலும் இந்த ஆளுக்கு மனசு இறங்கி வர மாட்டேங்குதுன்னு நேராக உள்ளே போகிறா. உள்ளே போய் பார்த்தா அந்த வயசான நபர் இறந்து கிடக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த மேட்டரை போய் அவளோட அம்மா கிட்ட சொல்லியிருந்திருப்பாளா. ஒன்ஸ் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்க்கிங் லாட்டில் ஹீரோயின் இதை பற்றி எல்லாமே அந்த
அந்த ஹார்விங்கிற பையன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருப்பா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் தான் கடைசியாக அந்த ஆளை பார்த்தார்ல முந்தா நேற்று நைட்டு. அப்போ கூட அந்த டிப்ஸ் கொடுக்கலங்கிற மாதிரி சண்டைலாம் போட்டிருந்திருப்பாள். ஆகையால் போலீஸ் வந்து நம்ம ஹீரோயின் கிரைம் பண்ணியிருந்திருப்பாளோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதையெல்லாம் பற்றி பேசிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது காரில் வரையான்னு கேட்டிருந்திருப்பாளா? இல்லை அந்த ஸ்டெஃப்னி இருக்கிறாள், அவள் ஏதோ வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அவகிட்ட போய் அழுவணும். சரி நீ பார்த்துப்போ அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து அனுப்பிட்டு இருந்திருப்பானா. நைட்டு ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது அப்போ அவளோட அம்மா வந்துட்டு அவள் ஆக்சுவலி இறந்து போன அவரோட பாடியை பார்த்துருந்துருக்காள். அதனால மேபி ஏதாவது வருத்தப்படுற மாதிரி இருக்கிறாள், இல்லை கொஞ்சம் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாளோன்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்சம் பேசுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்களா. அவ்வளவு சீன்லாம் இங்கே கிடையாது. அந்த நபர் அப்படி ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதே அவர் இந்த டெலிவரி ஆப்பில் தான் நான் பார்த்துருக்கேன். ஆகையால் அவரோட இறப்புக்கும் எனக்கும் சீன் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அவங்க அம்மாவை அனுப்பி விட்டுருவா. ஆனால் அதுக்கப்புறம் ஹார்வி இருக்கிறான்ல, அவனுமே ஆரி ஓகே அப்படிங்கிற மாதிரி மெசேஜில் அனுப்பியிருந்திருப்பானா. என்னடா என்னை பார்த்தா அவ்வளோ வீக்கான ஒரு பொண்ணு மாதிரியா தெரியுது அப்படின்னு இவனுங்க இந்த நலம் விசாரிக்கிறதுல அவள் செம்மையாக காண்டாகிட்டு இருப்பாளாம். அப்புறம் அப்படியே டைம் போயிட்டு இருக்கும்போது அப்போ ஏதோ ஜன்னலை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. எவன்டா அது நடுராத்திரியிலன்னு அவன் நேராக போய் ஜன்னலை ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணிட்டு என்னுடைய ஹார்வி நலம் விசாரிக்கிறங்கிற பேரில் இருந்தால் வந்து காமெடி பண்ணுறாடா அப்படிங்கிற மாதிரி கத்துறா. பட் அங்கே யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே ஏதாவது காற்றுல ஏதாவது வந்து அடிச்சிருக்குன்னு யோசிச்சுட்டு அப்புறம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பெட்டில் படுத்து தூங்குறதுக்காகலாம் போயிருந்துருவாளா. அதுக்கப்புறமே அந்த ஜன்னலுங்கிறது ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. இந்த தடவை கைஸ் எவனாவது என்னை வச்சு காமெடி கீமெடி பண்ணலையேன்னு ஹீரோயினும் ஒரு மாதிரி பயத்திலேயே தான் நேராக போய் அங்கே ஜன்னல் கிட்ட நின்று பார்க்குறா. அப்போ அங்கே இருக்கிற மரத்துக்கு கீழே ஒரு கருப்பு உருவம் நிற்கிற மாதிரி இருக்க. அவள் கண் சிமிட்டின நேரத்தில் அந்த உருவம் அங்கே இருக்காது. அடுத்த நாள் ஹீரோயின் அந்த ஹார்வி இருக்கிறான்ல அவன்கிட்டையும் அதுக்கப்புறம் அவனோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இருப்பாங்க போல், அவங்க இருக்கும்போது இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்திருப்பாளா. ஹார்வியாக இருக்கட்டும் இல்லை கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும் பெருசாக அதை நம்பல. இந்த ஹாலோவனுக்காக பொம்மையெல்லாம் டெக்கரேட் பண்ணி தொங்க விடுவாங்கல்ல, அதை எதையாவது பார்த்து பயந்துருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ப்ளஸ் ஹீரோயினுமே கிளம்ப இருக்கும்போது ஹார்வி இங்கே பாரு உன்னை நம்பாமல் இருக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது, நீ சொல்கிற விஷயங்கள் மேபி நீயே ஒரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சஜஸ்ட் பண்ணுறானா. போடா ரொம்பலாம் பேசாதரா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு கொஞ்சம் கோவம் தான், என்னடா அது நம்ப மாட்டேங்கிறாங்களேன்னு. பட் ஆப்வியஸ்லி அவள் சொன்ன விஷயங்கள் நம்புற அளவுக்கு இல்லைங்கிறதுமே ஹீரோயினுக்கு தெரிய தான் செய்யும். அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹார்வி பையன் இருக்கிறான்ல வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்டெஃப்னி கிட்ட கால் பேசிக்கிட்டு ஏதோ ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பானா. காலில் இந்த மாதிரி ஹீரோயினை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஸ்டெஃப்னிக்கு சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினை தெரியும் போல், ஆனால் பழக்கம் கிடையாது. பட் இருப்பினும் இந்த மாதிரி ஹீரோயின் ஏதோ சில உருவங்கள்லாம் பார்த்தா அப்படின்னு சொன்னா. அவனுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு ஹார்வி கேட்டதுக்கு அவள் இந்த மாதிரி தான்ப்பா ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பா, அது மேபி நம்ம 2 பேரையும் பார்த்தா அவளுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக ஜலசியில் இந்த மாதிரி பொய் பேசி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாளா. இன்டைரக்டா நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டிருந்திருக்கிறா, ஸ்டெஃப்னி கேட்டிருந்திருக்கிறா. பட் அதை புரிஞ்சுக்கிட்ட இவனுமே ஓப்பனாக அவளை காயப்படுத்துகிற மாதிரிலாம் பேசாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலை வந்து என் பண்ணுறதுக்காக கான்வர்சேஷனை நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருப்பானா. அப்போது ஜன்னல் வழியாக அங்கே ஏதோ ஒரு உருவம் இருக்கிறத பார்த்துருந்துருப்பானா. திருப்பி பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. சரி ஏதோ ஒரு மனப்பிராந்தியாக இருக்கும்னு அதுக்கப்புறம் சரி பாப்பா எனக்கு வேறு வேலை இருக்குது நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவான். என்னன்னா இப்போ அவன் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் பயங்கரமாக காற்றடிக்கிற மாதிரியும் ஏதோ நாய்கள்லாம் குறைக்கிற மாதிரி சத்தங்கிறத கேட்க திருப்பியும் வெளியில் எட்டி பார்க்குறான். அப்போது அங்கே அந்த உருவங்கிறது இருக்குது, அதே மாதிரி கருப்பு கலரில் உருவம். என்னடா அது ஹாலோவனுக்காக எவனாவது கட்டி விட்டு போயிருக்கானா அப்படின்னு இவனு உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா அது வேகமாக இவன் கிட்ட வர மாதிரி இருக்கும். செமையாக அலறி போயிடுவான். உடனே அவன் சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பிரெட்டை எடுத்துக்கிட்டு ரூம்குள்ளே போயிடுவான். ரூம்குள்ளே போய் கதவை லாக் பண்ணியிருந்திருப்பானா. ஆத்தி ஏதாவது வருதான்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி பேனிக்லேயே இருக்கும்போது அப்படியே அந்த கதவுங்கிறது நீக்குது, ஆனால் எதுவுமே இல்லை. இங்கே ஹீரோயின் வீட்டில் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்திருப்பான், நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் நம்புகிறேன், அதை நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு. அடுத்த நாள் 2 பேருமே ஹார்வி இருக்கிறான்ல அவனோட வீட்டில் வந்து இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு அமானுஷ்யமான மேட்டர் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் கூகுள்லாம் பண்ணி பார்க்குறாங்களாம். பெருசாக அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைச்ச மாதிரி தெரியல. இந்த பேய் கதைகள் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் அப்படின்னு இந்த மாதிரியான மேட்டரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான குரூப்புங்கிறதெல்லாம் நிறையா இருக்கும். பட் அதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்க முடியாது. நமக்கு நாம எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எதுக்காக அந்த ஒரு பேய் நம்மளை துரத்துதுன்னு அந்த மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்னு சொல்லக்குள்ள அப்போ தான் நம்ம ஹார்விக்கு ஒரு ஐடியா வருது. அந்த வயசான நபர் இறந்து போன அடுத்த நாள் தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த உருவங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆகையால் அந்த ஆளோட வீட்டுக்கு போனால் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்ட்டு நேராக அவரோட வீட்டுக்கும் போயிருந்துருப்பாங்களா. கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிற காரணத்தால்
வீடு எல்லாமே லாக் ஆயிருந்திருக்கும். இருந்தாலும் ஹார்வே அங்க வீட்ல இருக்கிற ஒரு ஜன்னலை எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டு 2 பேரும் உள்ள என்ட்ரி ஆயிருந்திருப்பாங்களா. உள்ள வந்தோடனே அங்க ஏதாவது கிடைக்குமா, கண்ணுக்கு தென்படுமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க. அப்படி உள்ள வந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டா அங்க ஹால்வேல தானே அந்த வயசான நபர் இறந்து கிடந்தாரு. ஸோ இங்கதான் அவர் இறந்திருந்தாருங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாளா. எப்படி இந்த மாதிரியான ஹார்வே கீழே படுத்து போஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பானா. அப்போ நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு உடன் பாக்ஸ் ஒன்று கண்டுபிடிக்கிறா. அது நல்ல ஒரு பெரிய மரப்பொட்டியாவே இருக்குது. அதில் என்னடா இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்கும், அப்புறம் சில லெட்டர்ஸ் அப்படின்னு இதெல்லாம் இருக்குமா. அடிஷ்னலி ஏதோ ஒரு மித்தாலஜி ரிலேட்டடான ஒரு புக் மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு புக் ஒன்று இருந்திருக்கும். ஆக்சுவலி இந்த வயசானவர் இருக்கிறார்ல, இவர் வந்து அயர்லாண்ட்லேருந்து வந்த ஒரு நபராமா. அது ஏற்கனவே இவங்களுக்கு தெரியும். ப்ளஸ் அந்த புக்கில் இருக்கிற கதைகளுமே அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ஃபோக்லோர்ஸ் இருக்கும்ல, அவங்க ஊருக்குன்னு சில கட்டுக்கதைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான கதைகளுங்கிறது இருக்குது. ரொம்ப முக்கியமாக சைடில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் உறைஞ்சிருக்கும் ஒவ்வொரு கதைகளுக்கும். அப்படி ஒரு கதையில நம்ம ஹார்வியை பார்த்த மாதிரியான அந்த கருப்பு உருவம் இருக்குதுல, அதுவுமே இருக்குமா. ரைட்டு, ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு கடைசி அந்த வயசான நபர் இறந்து போன காரணத்தால ஆன்மாவா வந்து பழி வாங்க பாக்குறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை இவங்களுக்கு இருந்திருக்கும். பட் அதை தாண்டியும் இது சின்ன விஷயமா இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ பெரிய பஞ்சாயத்து மாதிரி இருக்குதுன்னு இவங்க யோசிக்கும் போது கரெக்டா வெளியில போலீஸ் வந்திருப்பாங்க போல. சரி இங்க இருக்க வேணாம் அப்படின்னு 2 பேரும் அப்புறம் கிளம்பி வந்திருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் வீட்டுல இருந்திருப்பா. அதுவே ஹார்வி தான் அந்த கதை புக் எடுத்து கொண்டு போயிட்டு அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் படித்து அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். பேசிக்காக மேட்டர் என்னென்னு பார்த்தா, அயர்லாண்டில் 500 AD அந்த காலகட்டத்தில் ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாராமா. அந்த ராஜாவோட மனைவி வந்து அவருக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச காரணத்தால் அந்த ராஜா அந்த மனைவியை கொண்டு போய் காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஏதோ ஒரு டவரில் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அடைச்சி வச்சுட்டாரு போல, இங்கே கடந்து சாவடின்னு. தனிமையில் அப்படி அந்த காட்டுக்குள்ள ஒரே ஒரு ஆளாக அந்த லேடி மட்டும் தொடர்ந்து இருந்திருக்கு. அந்த லேடியோட வேதனை இருக்குதுல்ல, அந்த வேதனைங்கிறது அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்த குரோம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு விதமான சாத்தான், ஒரு விதமான மான்ஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மான்ஸ்டருக்கு இந்த பெண்ணோட வேதனையால ஈர்க்கப்பட்டிருந்திருக்குது. அப்படி ஈர்க்கப்பட்ட இந்த குரோம்ங்கிற மான்ஸ்டர் ஒன்ஸ் அந்த ராணி இறந்து போனதுக்கு அப்புறமா இதுக்கு காரணமா இருந்த இந்த லேடியோட துயரத்துக்கு காரணமா இருந்த அந்த அரசு வம்சம் இருக்குதுல்ல, அந்த வம்சத்தை சேர்ந்த எல்லாரையுமே ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் விட்டு அவங்க எல்லாரையுமே சாகடிக்கிறதுக்காக அந்த குரோம் வந்து முயற்சி பண்ணிச்சாமா. ஸோ அந்த அரசு வம்சத்துல ஒரு நபரா தான் இந்த வயசானவர் இருந்தார்ல, இவருமே இருந்திருக்காரு. ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல் விட்டு தான் அந்த குரோம்ங்கிற அந்த மான்ஸ்டர் வந்து அந்த அரசு வம்சத்தை சேர்ந்தவங்களை அட்டாக் பண்ணும். கரெக்டா ஹாலோவின் டைம்ல. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ராஜாவோட வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிங்கிறது அந்த குரோமுக்கு அவங்க ஆஃபரிங் வைக்கிறது, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்கறது அந்த மாதிரி போல. அதனால தான் அந்த வயசானவர் நம்ம ஹீரோயின்ட்டு அடிக்கடி ஆர்டரை போட்டு அப்படியே வெளியில வீட்டுக்கு வெளியில வந்து சில திங்ஸ் அப்படியே வச்சுட்டு போக சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இந்த புக்ல போட்டிருக்கிறது எல்லாமே உண்மைங்கிற பார்வையில பார்த்தா அந்த வயசான நபரை இந்த குரோமுங்கிற இந்த ஒரு மான்ஸ்டர் தான் போட்டு தெளிந்திருக்கணும். அந்த வயசான நபருக்குமே வந்து ஏதோ பையன் புள்ளலாம் இருந்திருக்கு போல, அவங்களுமே வந்து இறந்து போயிட்டாங்க, அவரோட ஒய்ஃப் முத கொண்டு. ஆகையால் எனக்கு தெரிஞ்சு இந்த லீனேஜ்ல இந்த வம்சத்துல இவர் தான் கடைசி ஆளா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த குரோமுங்கிற அந்த ஒரு மான்ஸ்டர் பல வருஷமா இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் பிளட் லைனையே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இப்போ அந்த பிளட் லைன்ல இருக்கிற எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, தன்னோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிற காரணத்தால வேற யாரையாவது போட்டு தரலாமான்னு சொல்லிட்டு அப்படிதான் நம்ம 2 பேரையும் அது குறி வச்சிருந்துருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு உருவாகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் தனியா அவளை அந்த குரோம் வந்து ஃபாலோ பண்ணதில்ல. ஆகையால் அவங்க அம்மாவோட கிளாசெட்ல ஏதாவது போட்டோஸ் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இது இருக்குதா அப்படின்னு செக் பண்ண பார்க்குறான். எதுக்குன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிளட் லைனை சேர்ந்தவங்கள தான் அந்த மான்ஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணுது. அப்படி இருக்கும்போது என்னையும் அது ஃபாலோ பண்ணுதுன்னா ஒருவேளை நமக்கும் அந்த பிளட் லைனுக்கு ஏதாவது லிங்க் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் அவள் தேடி பார்த்துருப்பா. அப்போ அவளுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸுங்கிறது நம்ம ஹீரோயினை அடாப்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸாக இருக்கும், நம்ம ஹீரோயினை தத்தெடுத்த டாக்குமெண்ட்ஸாக இருக்கும். அதை பார்த்துட்டு லைக் சீரியஸ்லி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆச்சரியமாயிருந்திருப்பாலாம். இதே நேரத்தில் பேரலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஸ்டீவ் அப்படின்னு ஒரு பையன் இருந்திருப்பான்ல, அவன் வந்து ஜார்ஜியா அப்படின்னு அவனுக்கு இன்னொரு ஒரு ஆள் இருக்கும் போல. இன்னைக்கு தான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில பிளான்லாம் போட்டு வச்சிருந்திருக்கான். கரெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ப்ரொப்போசலுக்காக அவன் செட் பண்ணியிருக்க செட்டப்பே பயங்கரமாக இருக்கும். ஏதோ ஒரு பேய் மாதிரிலாம் செட்டப் பண்ணிட்டு அவளை இங்கே வர சொல்லியிருந்திருக்கான் போல, சும்மா மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அவள் வந்தோடனே இதை வச்சு பயமுறுத்தி அவள் இந்த ஷாக்ல இருந்து மீண்டு வரும்போது கரெக்டாக அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ண அவள் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பானா. அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்து வர மாதிரி அவனுக்கு சத்தம் கேட்குது. டக்குன்னு அவன் இருக்கிற அந்த இடத்தோட ரூஃப் மேலாம் ஏதோ ஒன்று பயங்கரமாக நகர்ற மாதிரிலாம் இருக்க, என்னடா இது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் குழம்பிந்திருப்பானா. அவ்வளோதான், திடீர்னு அந்த இடத்துல பயங்கரமான பனிமூட்டங்கிறது ஏற்பட அந்த பனிமூட்டத்துக்கு நடுவில் அந்த ஒரு உருவங்கிறது வந்திருக்கும். வந்து சும்மா
அப்புறமா அவனை எட்டி பார்த்துட்டு அங்கிருந்து போயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த ஜார்ஜியாங்கிற பொண்ணு வந்திருப்பா. வந்துட்டு என்னடா இது ஏதோ பேய் மாதிரிலாம் செட்டப் பண்ணி வச்சிருந்திருக்கேன், என்ன செய்தின்னு கேட்டா, ஹீரோயின் வந்து சொல்லியிருந்தால இது ஒரு பேயை பார்த்தேன் அப்படின்னு, அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இவனும் பயந்து போறான். அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது தான் இந்த ஸ்டீவ் வந்து அந்த பேயை பார்த்துருப்பான்ல, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்திருப்பானா. இப்போதைக்கு ஹார்வி, ஹீரோயின், ஸ்டீவ்னு சொல்லி இவங்க 3 பேரும் நம்புறாங்க. ஜார்ஜியாவுக்கு பெருசாக அதில் நம்பிக்கை கிடையாது. பட் இந்த ராஜாவோட வம்சாவளியை தானே இந்த மான்ஸ்டரை டார்கெட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது அந்த வம்சாவளிக்கும் மேபி இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு அந்த டவுனோட லைப்ரரி போயிட்டு அங்கே இந்த டவுன் உருவான அந்த வரலாறு எல்லாமே டாக்குமெண்டடாக இருக்கும் போல். ஸோ அதை வச்சு இங்கே யார் வந்தால் என்ன ஏதுன்னு சொல்லி அதையெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு இருக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோயினும் அந்த ஹார்வியும் தனியாக வரும்போது ஹீரோயின் சொல்லுவா, நான் உங்கள்கிட்ட ஒரு மேட்ரை சொல்கிறேன், அதை பற்றி யார்ட்டையும் சொல்லாத. ஆக்சுவலி நான் எங்கள் அம்மாவோட கபோர்டில் இருந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்தேன். ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸில் நான் ஏதோ எங்கள் ஃபேமிலியில் அடாப்ட் பண்ணப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்திருக்குது. நான் பிறக்கறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேயே என்னோட பேரண்ட்ஸ் வந்து மேரேஜ் பண்ணியிருந்தாங்க, கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி அவள் ஏதோ ஒன்று சொல்றதுக்காக வந்திருப்பாள். அப்போ கரெக்டாக ஸ்டீவ் வந்து வேற ஏதோ ஒரு புக் எடுத்துட்டு வந்து உட்காந்துருப்பான். ஆகையால் ஹீரோயினால பெருசாக அதை பற்றி எதுவும் பேச முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோயினுமே அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருந்திருப்பா போல. ஹீரோயினோட அப்பாவுமே சாப்பாடு செஞ்சாச்சுன்னு அவளை கூப்பிடுறதுக்காக மேலே வந்துருப்பாரா. வந்து பார்த்தா அங்கே ஹீரோயின் அந்த பேப்பர்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து இருக்கா. என்ன பாப்பா என்னாச்சு, எதை பார்த்து அழுதுட்டு இருக்கிறேன்னு கேட்டதுக்கு, நான் வந்து தத்தெடுக்கப்பட்டனா அப்படின்னு கேட்பாளா. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அம்மாவோட கபோர்டில் இருந்தது. ப்ளஸ் இந்த டாக்குமெண்ட்ல அம்மாவோட சைன் மட்டும்தான் இருக்கே தவிர உங்களோட சிக்னேச்சர் இல்லையே. ஏன் இந்த டாக்குமெண்ட்ல நீங்க சைன் போடல? மேபி அம்மா இது உங்களை சீட் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. இவன் இந்த மாதிரி கேள்வி மேலே கேள்வியை அடுக்கிக்கிட்டு இருக்கு. அவரெல்லாம் பேனிக்காக ஆரம்பிச்சுடுவாரு. ஐயோ இது எப்படி இவளுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பாப்பா இதை பற்றி நீ யோசிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது கரெக்டாக இன்னும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவும் மேலே வருவாங்க. அவங்களுமே ஹீரோயின் அந்த பேப்பர்ஸ்லாம் பார்க்குறத பார்த்துட்டு எதுக்கடி தேவையில்லாதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒரு மாதிரி கோச்சிட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியில் வந்துருவாளாம். இப்போதைக்கு ஹீரோயின் பயங்கர குழப்ப இருக்கிறா. மேட்டர் என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு அடாப்ஷன் பேப்பர் தான். யாரு, நம்ம ஹீரோட அப்பா உப்ப இருக்கிறார்ல வீட்டில், அவர் வந்து அடாப்ட் பண்ண மாதிரி. ஆனால் அடாப்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோயினோட சர்நேமும் ஹீரோயினோட அம்மாவோட சர்நேமும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். இவரோடது வேறையா இருந்திருக்கும். அதனால தான் அவளுக்கு கேள்வி இருந்திருக்கும், என்னோட அப்பா வந்து வேற ஒருத்தரா அப்படிங்கிற மாதிரி, அம்மா வந்து ஏமாத்திட்டாங்களா, சீட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஆக்ட் பண்ணியிருந்திருப்பா. ஆனால் இந்த விஷயம் அவளுக்கு தெரியவே கூடாதுன்னு அவளோட பேரண்ட்ஸ் நினச்சிருந்துருக்காங்க போல. அதனால தான் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஸ்டீவ் கிட்ட இருந்து மெசேஜ் வரும், நேராக வீட்டுக்கு வாங்கன்னு. அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹார்வியும் அங்கே தான் இருப்பான். அப்புறம் சரின்னு ஸ்டீவோட வீட்டுக்கு போகும்போது அவன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருந்துருப்பானா. ஏண்டான்னு கேட்டதுக்கு, நான் இங்கே இருக்கிறேன்னு அந்த மான்ஸ்டருக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் மேட்ரு என்னென்னு விசாரிக்கும் போது அவனுமே இந்த ஒரு மான்ஸ்டர் இருக்குதுல்ல, இந்த ஒரு ஓல்டு ஃபோக்லோர் இருக்குல்ல, இது ரிலேட்டடாக படிச்சிருந்துருக்கான் போல. இந்த ஒரு சாபத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற மேட்டரையுமே அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இப்போ பேசிக்காக என்ன நடந்திருக்குதுன்னா, அந்த ராஜாவோட வம்சாவளியை தான் இந்த ஒரு மான்ஸ்டர் சாகடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் கடைசியாக அந்த ராஜாவோட வம்சாவளியில் இருந்த ஒருத்தனை இது காலி பண்ணிருச்சு. அவர் இவ்வளோ வருஷமாக தப்பிச்சிட்டு இருந்ததுக்கான காரணம் இந்த ஹாலோவின் பீரியட். இந்த ஒரு டைமில் தான் அந்த மான்ஸ்டர் வந்து வேட்டையாடும். அந்த டைமில் கரெக்டாக சாப்பாடு ஆர்டர் பண்ணி டோருக்கு முன்னாடி வச்ச காரணத்தால் இவரை வேட்டையாடாமல் அந்த சாப்பாடு இருக்கிற காரணத்தால் அது அங்கே போயிரும் போல. ஏன்னா அது சாப்பிட்ட மாதிரியும் தெரியல. அப்படிதான் அவர் தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அன்டில் நம்ம ஹீரோயின் அந்த சாப்பாடை வைக்காம குப்பை தொட்டியில போட்டு போனால அது வரைக்கும். ஸோ அந்த பிளட் லைன்ல கடைசியாக இருந்த ஆளையுமே காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மான்ஸ்டர் இன்னுமே ஹாலோவினுங்கிறது முடியல. ஆகையால் ஊருக்குள்ள அது சுத்த ஆரம்பிக்குது, இருக்கிற மற்ற எல்லாரையும் டார்கெட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கிற இந்த ஒரு மான்ஸ்டர் அதோட பாதாள லோகத்துக்கு அது எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே அனுப்பி வைக்கணும் அப்படின்னா அதுக்குமே சில வழிகள் இருக்குதுங்கிற மாதிரி சில மேட்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பானா. அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு ஹீரோயினும் ஹார்வியும் திருப்பி வீட்டுக்கு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டீவ் சொன்னான்ல, அந்த வயசானவர் வந்து வீட்டுக்கு வெளியில் சாப்பாடு வச்சதுக்கு காரணம் இந்த மான்ஸ்டருக்கு இருந்து தப்பிக்கிறதுக்காக தானே. அப்போ அன்னைக்கு நான் அந்த சாப்பாடை வேணும்னே குப்பை தொட்டியில் போட்டு போன காரணத்தால தான் அந்த மான்ஸ்டர் அதுக்கப்புறம் அவரை சாகடிச்சிருச்சா. அப்போ ஒரு வகையில் நான் தான் அவரை கொலை பண்ணிட்டேன்ல அப்படின்னு ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்போ கரெக்டாக அந்த ஜார்ஜியாங்கிற பொண்ணுகிட்ட இருந்து மெசேஜ் வரும், சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, அது என்னை பிடிக்கிற மாதிரி தெரியுதுன்னு. வேகமாக இவங்களும் அந்த ஜார்ஜியாவோட வீட்டுக்கு போகும்போது அவள் கட்டில் கடியில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த மான்ஸ்டர் அவளையுமே அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்க போல.
அப்புறம் தான் அவளும் நம்புறா, சரி இது உண்மையிலே இருக்குதுன்னு. அடுத்த நாள் காலையில் 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு சின்ன கல்லறை மாதிரி கட்டுறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கல்லறையை பயன்படுத்தி தான் வேற ஒரு உலகத்துக்கு அந்த ஒரு மான்ஸ்டரை இவங்க அனுப்பிவிட போகிறதா பிளான். ஆனால் இந்த பிளான் இவ்வளோ சிம்பிளாக இருக்குதுங்கும் போது இதை இதுக்கு முன்னாடி அந்த ராஜாவோட வம்சம் பண்ணியிருக்கலாமேன்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு நேற்று நைட்டே ஸ்டீவ் பதில் சொல்லியிருந்திருப்பான். மேபி ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி தான் அந்த மான்ஸ்டரை போக வைக்கணும் போல, இல்லை போக வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல. பட் இன்னைக்கு நைட்டு தான் அந்த ஹாலோவின் நைட், இன்னைக்கு தான் கடைசி நாள். இவங்க கரெக்டாக அந்த மான்ஸ்டரை அந்த வேற உலகத்துக்கு போக வச்சிடணும், இல்லைன்னா இவங்க காலி ஆயிடுவாங்கன்னு தெரியும். பட் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. இவங்க சாதாரண மண் தரையில தான் இந்த ஒரு கல்லறையை அடிக்க வச்சிருந்திருக்கானுங்க. இந்த இடத்துல எந்த ஒரு பாடியும் இல்லை, அப்புறம் எப்படி இது கல்லறையா இருக்கும், வெறும் கல் குவியலா தானே இருக்கும். அப்படிங்கும்போது ஆஹா, அப்போ பாடிக்கு எங்க போகிறதுன்னு யோசிக்க வேற என்ன, அந்த ஸ்டெஃப்னிங்கிற பொண்ணு இருந்தால அவளுக்கு தான் நம்ம ஹார்வி கால் பண்றானா. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அவளோட பூனை இறந்து போச்சுல்ல, ஆகையால் அந்த பூனை கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்திருப்பானா. என் பூனை இறந்து போச்சு நான் சொல்கிறேன், அதை திருப்பி நீ தோண்டி எடுக்கணும்னு கேட்குறியாடா அப்படின்னு கோவத்தில் கால் கட் பண்ணிடுவா. இவகிட்டலாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, வேறு ஏதாவது வழி பார்க்கலாம் அப்படின்னு ஹார்வி சொன்னாலும் வேறு வழியெல்லாம் இல்லை, நீ தான் கெஞ்சி ஆகணுங்கிற மாதிரி ஸ்டீவ் அவனை கோர்த்து விட்டுறான். அப்புறம் என்ன, ஹார்வி நேராக அந்த ஸ்டெஃப்னியோட வீட்டுக்கு போயிருந்திருப்பானா. அங்கே போயிட்டு உன்ன மாதிரியான அழகி ஊருக்குள்ளே யாரும் இல்லை, கொஞ்சம் வாயத்தை வந்து பேசு புள்ள அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பானா. இதே நேரத்தில் ஹீரோயின் ஸ்டீவ்னு சொல்லிட்டு அவங்க நேராக அந்த ஸ்டெஃப்னியோட வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த பூனையை புதைச்சிருந்திருப்பாங்க. லைவ்ல அந்த ஸ்டீவ் பார்த்துருப்பான் போல, ஆகையால் இங்கே தான் புதைச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஒரு டப்பால அள்ளி போட்டுட்டு வந்துடுறானுங்க. கொண்டு வந்து அவனுங்க ரெடி பண்ண இடத்துல புதைச்சிருந்துருப்பானுங்களா. அதுக்கப்புறம் நைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பா. வந்துட்டு அந்த ஹாலோவனுக்கு தேவையான சில ட்ரெஸ்ஸஸ்லாம் தைக்கலாம் அப்படின்னு அவளோட பொம்மையை பிரிச்செடுக்கலான்னு இருப்பாளா. அப்போ கரெக்டாக அவளோட அப்பா உள்ளே வந்திருப்பாரு. வந்துட்டு லைக் இப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கிறாளா, அப்படியே நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுமே அடுத்தது ஹீரோயின் காலேஜுக்கு போக போகிறாள், ஸோ அதோட ஃபீஸ் எல்லாம் பே பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அப்புறம் கடைசியாக போகும்போது உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் பேர் பேட்ரிக், அவரு நீ பிறந்தோன்னுமே இறந்து போயிட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாப்புல. ஸோ இந்த ஃபேமிலி கதை என்ன மேட்டர்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் பேட்ரிக் அப்படிங்கிற ஒரு நபருக்கும் பிறந்த குழந்தை தான் நம்ம ஹீரோயின். அந்த பேட்ரிக் யாரான்னு பார்த்தா அந்த பக்கத்து வீட்டில் இருந்த அந்த வயசான நபர் இருக்கிறாருல, அவரோட பையன் தான். ஸோ நம்ம ஹீரோயின் அந்த வயசான நபரோட பேத்தி தான். அப்போ இப்போ இருக்கிற அப்பா யாரான்னு பார்த்தா அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மேட்டர் எதுவுமே ஹீரோயினுக்கு தெரிய தேவையில்லை, தன்னோட பொண்ணு மாதிரியே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிருந்திருக்காரு. பட் அட் எண்ட் ஆஃப் த டே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆகையால் இவர் உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாப்புல. கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு ஹாலோவின் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பசங்க எல்லாருமே ஜாலியாக அங்கே ஊரில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இதே நேரத்தில் நம்ம ஆளுங்களாக இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இந்த மிருகம் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து வந்துருப்பாங்க. ஈவன் நம்ம ஸ்டெஃப்னியுமே கூட்டு வந்துருப்பாங்க. அவளையும் தேவையில்லாமல் உள்ளே இழுத்து விட்டுருந்துருக்கோம். சரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் கூட வச்சிருந்துருப்பானுங்களா. எதுக்கு இப்போ இந்த மிருகம் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்துருக்காங்கன்னா, அந்த பழங்காலத்து புத்தகத்தில் அது போட்டிருந்துச்சாமா. இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா அந்த மான்ஸ்டர்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீவ் தான் அதெல்லாம் படித்து சொல்லியிருந்திருப்பான். சரி எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துட்டுன்னு சொல்லி தான் இருக்கிற எல்லா ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணுறானுங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்களோ, ஒரு 9 மணிக்கு மேலே சரின்ட்டு அந்த இடத்துல ஒரு பான் ஃபயரை வந்து உருவாக்கி இருந்திருப்பானுங்க. எப்படியும் அந்த ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணுறதுக்காக வரும்ல, அது வந்து தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடத்துல அந்த மான்ஸ்டர் வர சத்தமும் கேட்க இருக்கிற எல்லாருமே செமையாக பயந்து போயிடுவாங்க. அந்த இடத்துல அப்படியே ஒரு பயங்கரமான புகை மூட்டங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அப்படியே எல்லாரும் கப்சுப்னு ஒரு மாதிரி நின்றுக்கிட்டே இருப்பானுங்களா. அவள் தான் அந்த மான்ஸ்டர் அங்கே வந்துட்டு இப்போதைக்கு அவங்க அந்த மிருகம் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்துருக்காங்கல்ல, அதனால அவங்கள அட்டாக் பண்ணல போல, அப்படியே சும்மா சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம ஹீரோயினை தேடிட்டு அவங்க அப்பா வந்துருப்பாரு. என்ன புள்ள டெலிவரி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கார் இங்கே வெளியில் நிற்குது, நான் அப்போ தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துருப்பாரா. அவரு வந்தோடனே அவ்வளோதான் சும்மா பேபான்னு வந்துருப்பாரு. இது டக்குன்னு உள்ள போந்து அந்த ஆளோட கழுத்தை பிடிச்சி சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது நம்ம ஹீரோயின் தான் வேற வழி இல்லைன்னு அவ கொஞ்சம் தள்ளி ஒரு ஓரமாக போய் நின்றுக்கிட்டு, நான் அந்த அரசு வம்சத்தை சேர்ந்த ஒருத்தி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மான்ஸ்டர் கிட்ட அவ சொல்ற மாதிரி இருக்கேன். அந்த மான்ஸ்டருமே அவளை காலி பண்றதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆகையால் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வேகமா ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது ஹீரோயின் டக்குன்னு நகுந்தர்றா. பார்த்தா அவன் நின்றுகிட்டு இருந்த இடத்துல தான் அந்த கல்லறை மாதிரி ஒன்று கட்டி வச்சிருந்தானுங்களே, அது இருந்திருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி அந்த மான்ஸ்டரை கிட்ட வந்த ஏதோ நரகத்தோட வாயில் ஓப்பன் ஆன மாதிரி அது டக்குன்னு அந்த ஒரு சின்ன கேப் தான் இருக்கும். அது கம்ப்ளீட்டாக அந்த மான்ஸ்டர் அப்படியே உறிஞ்சு அவள் தான் அது அங்கேருந்து போயிருச்சு. நம்ம பசங்களுக்குமே சந்தோஷம், எப்படியோ எல்லா வேலையும் முடிச்சுடான்னு. பட் அந்த ஸ்டெஃப்னி இருக்கிறாள், அவளுக்கு தான் ஒன்றுமே புரியல. என்னமோ வந்துச்சு, பயமுறுத்துச்சு, டக்குன்னு ஏதோ வெளிச்சம் வந்துச்சு, போயிடுச்சு. என்னடா என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுறாளா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க அப்பா அந்த இடத்துல மயங்கி கடந்து வந்துருப்பார்ல, ஸோ அவரை போய்
எழுப்பிட்டு ஒன்றும் ஆகலையில அப்படின்லாம் கேட்குறான். கட் பண்ணால் எப்போ போல் நைட்டு நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டில் இருக்கும்போது அவங்க அப்பா வந்து குட் நைட் அனுப்புவார் போல். ஸோ அதே மாதிரி இன்றைக்குமே டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி இருந்திருக்காரா. அதை பார்த்த ஹீரோயினுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததோடவுமே இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நாளாகவே அவங்க அப்பா தங்கிட்ட கடுசாக நடந்துக்கிறாரு, வெளியில் எங்கேயும் போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாப்புல. பட் அவர் ஏன் அந்த அளவுக்கு ஓவர் ப்ரொடக்டிவாக இருந்தார் அப்படிங்கிற மேட்டர் ஹீரோயினுக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து தான் பெத்த புள்ள இல்லை அப்படிங்கிறங்காட்டி நான் இது ஒழுங்காக வளர்க்காம விட்டுட்டு நான் என்ன பண்ணுறது, நான் எதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் எதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவரே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்திருக்காப்புல. நீ பெத்த பொண்ணாக இருந்திருந்தா டெலிவரி வேலைக்கெல்லாம் வெளியில் அனுப்புவியா, நீ பெத்த பொண்ணாக இருந்திருந்தா வீக்கெண்டில் ஆம்பளை பசங்க கூட வெளியில் அனுப்புவியா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் அவருக்குள்ளேயே இருக்கும்ல. ஸோ அந்த கேள்வியை அவரால் ஹேண்டில் பண்ணிக்க முடியல. நான் என் பொண்ணை வந்து நல்லா தானே வளர்க்குறேன் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ளே இருந்திருக்கும். அவருக்கு இதில் இருந்த குழப்பங்கள் தான் நம்ம ஹீரோயின் மேலே கொஞ்சம் ப்ரெஷராக இருந்திருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் அவர் மேலே கோவப்பட்டு இருந்திருப்பா. பட் உப்பை எல்லாம் புரிஞ்சங்காட்டி அவள் ஹாப்பியாக இருக்க. இதே நேரத்தில் அங்கே வெளியில் ஆகாயத்தில் அந்த ஒரு மான்ஸ்டரும் நிற்குது. ப்ளஸ் அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பாக படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த படத்தை வந்து ஏதோ க்ரௌட் ஃபண்டிங்லாம் பண்ணி எடுத்தாங்களாமா, மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கி அந்த மாதிரி படம் எடுத்திருக்காங்க போல். ஸோ கிளைமேக்ஸை கிராண்டாக பண்ணுறங்கிற பேரில் என்னமோ ஒன்று பண்ணி வச்சுருந்துருக்காருங்க. எனிவேஸ் கிளைமேக்ஸை தவிர பார்த்தா மற்றபடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். பிடிச்சிருந்துருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இன்னும் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.